ஓம் சக்தி பராசக்தியே நாகசக்தியே சரணம் அம்மா. என் பேர் அமுதாங்க. நான் திருச்செங்கோடு. எங்கள் அத்தை பையனுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் சுகர்னால் கொஞ்சம் பாதிப்பாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சின்னம்மா இங்கே இருக்காங்க. அவங்க சொல்லி தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேங்க. இங்கே பார்க்கும்போது ஒரு உயிர்கண்டம் ஒன்று இருக்குமா, ஒரு தாயத்து ஒன்று போட்டு விட்றேன், நீங்கள் 48 நாள் விரதம் இருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நானும் அதை கடைப்பிடிச்சிட்டு தான் வந்தேங்க. இடையில எங்கள் வீட்டுக்காரர் விரதத்தில் தப்பு பண்ணிட்டாருங்க. நான்வெஜ்ஜை வீட்டில் செஞ்சிட்டாருங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு கருநாகம் வீட்டில் செத்து கிடந்ததுங்க வாசப்படியிலேயே. இவர் கட்டிவிட்ட தாயத்தும் காணங்க. அப்புறம் நான் இவர்கிட்ட உடனே பயந்துட்டு ஃபோன் பண்ணி பேசும்போது, தாயத்து எங்கேயும் காணாமலாம் போகலம்மா, வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, கதவு கிட்டே இருக்கும், போய் பாருங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி கதவு கிட்டே அந்த தாயத்து கிடந்ததுங்க. இவர் சொன்ன அந்த 30 நாள் பௌர்ணமி நாள் அன்னைக்கு அவர் இறந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சொல்லி ஒரு 2 நாள் 3 நாள் தான் அவர் இருந்தாருங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் சேர்த்திட்டோம். சாமிகிட்ட திரும்ப நான் தொலைபேசியில் பேசிகிட்டு இருந்தேன். பேசும்போது என்னன்னாங்க, அவர் நீல கலரில் வாந்தி எடுப்பார் அப்படின்னு சொன்னாருங்க. அதே மாதிரி வாந்தி எடுத்தாருங்க. கண்ணெல்லாம் கருநீல கலரில் மாறி கொஞ்ச நேரத்தில் இறந்துட்டாருங்க. இறந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து திரும்ப நான் என் குழந்தைய தூக்கிட்டு இங்கே வந்தேங்க. வரும்போது என்ன சொன்னார், உனக்கு அடுத்த வருஷம் இதே நாளையில் ஒரு ஆம்பளை பையன் பிறந்தே தீரும் அப்படின்னாருங்க. இல்லை சாமி, நீங்கள் என்ன திரும்ப என்னை கல்யாணம் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மறுப்பு தெரிவிச்சுட்டு போயிட்டேங்க. ஆனால் நான் தான் தோத்துட்டேன். சாமி சொன்னது தான் நடந்துச்சுங்க. திரும்ப எனக்கு அதே ஒரே வருஷத்தில் திரும்ப நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பையன் எனக்கு பிறந்துருச்சுங்க. இது விதி. நான் சொன்னேன், உங்கள் கணவன் இறந்துட்டா அந்த இறந்தவன் மீண்டும் உனக்கு மகனாக பிறப்பான். இது விதி. இதை நடக்கணும்னு ஒரு பொண்ணு புருஷன் செத்துட்டான்னு சொல்லிட்டு வரும்போது உனக்கு அடுத்த பையன் பிறப்பான்னு சொன்னா அது அசிங்கமா அசுத்தமா? அசிங்கம். என்ன சொல்லுவாங்க, புருஷனே செத்துட்டா எப்படி எனக்கு பையன் பிறப்பான்னு கேட்பாங்கல்ல. அப்ப இது விதியை படிக்கிற அப்பெல்லாம் புத்துக்குள்ளார இருந்து படிப்பேன். இந்த விதியை புத்துக்குள்ளார உட்காந்து படிப்பேன். அந்த புத்துல படிக்கிற விதி தான் நடந்தது. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவாங்க. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணை. அந்த தெய்வத்தை முழுசா நம்பணும்.